வணக்கங்கள். வணக்கங்கள். நேற்று ஒரு சம்பவத்தை பார்த்தேன். ஒரு பெரிய மரத்தின் உச்சியிலே ஒரு மனிதன் ஏறிக்கொண்டிருந்தான். அது பலா மரம். அந்த பலாப்பழத்தை பறிப்பதற்காக இவன் அந்த மரத்தின் உச்சியிலே ஏறிக்கொண்டிருந்தான். நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு, இது எப்படிடா சாத்தியம், இவ்வளோ உச்சியிலே இந்த மனிதன் ஏறிக்கொண்டிருக்கிறானே என்று நினைத்தேன். ஆனால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எப்படி அந்த மரத்தின் உச்சியிலே அவன் ஏறிக்கொண்டிருக்கிறானே என்று நினைத்தால், ஒரு குரங்கை போல ஏறிக்கொண்டிருக்கிறானே என்று நினைத்தேன். ஆம், இவனும் குரங்கிலிருந்து பிறந்தவன் தானே மனிதன். ஏன் இவனால் அந்த மரத்தின் உச்சியில் ஏற முடியாது என்று நினைத்தேன். அவனும் குரங்கிலிருந்து பிறந்தவன் தானே, ஏன் அவனால் ஏற முடியாது என்று தெரிந்து கொண்டேன். அவ்வளவு உயரமான ஒரு கிளையில் இருந்த பழத்தை, ஒரு பெரிய பலாப்பழத்தை பறிப்பதற்காக அவன் ஏறிக்கொண்டிருந்தான். ஓகே, எப்படி ஏறுகிறான், அவனால் எப்படி ஏற முடியும் என்று நினைத்தால், அவனும் குரங்கிலிருந்து பிறந்தவன் தானே என்று நான் அறிந்து கொண்டேன். ஓகே, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். ஓகே, இதுதான் நேற்று நான் பார்த்த ஒரு நிகழ்ச்சி. ஓகே செல்வங்களே, ஒரு சிறு செய்தி சுருக்கமாக முடித்து கொள்கிறேன். எதையாவது பொறுமையுடன் நமது சகோதரர்கள் பார்ப்பார்களா, ரசிப்பார்களா என்று நினைக்கிறேன். ரசிப்பதோடு இல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்வார்களாக என்று நினைக்கிறேன். அவர்கள் மறந்து விட்டிருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். ப்ளீஸ் subscribe. If you like, share. Like it. Encourage. ஊக்கம், ஊக்கத்தை ஓகே சொல்லுங்களே. ப்ளீஸ் காமெண்ட். எத்தனை வார்த்தைகளாடா! சப்ஸ்கிரைப், காமெண்ட், லைக், இப்படியெல்லாம் இருந்தும் இவைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறார்களே. பயன்படுத்துங்கள். நன்றி. உங்களுடைய சப்ஸ்கிரைபுக்கு நன்றி என் செல்வங்களே. கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்வோம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் சொல்லவில்லை. கொடுக்கும் மனப்பான்மை, மற்றவர்கள் செய்யும் தொழிலை, காரியங்களை ஊக்கப்படுத்த நாம் பழகிக்கொள்வோம். ஏன் சொல்லணும் சொல்லவில்லை. ஒருவருக்கு ஒருவர் ஊக்கப்படுத்த பழக்கத்தை நாம் நடைமுறைகளை வைத்துக்கொள்வோம். ஓகே, நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஊக்கத்திற்கும் சப்ஸ்கிரைபுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஊக்கம் உயர்வை தரும்.